தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். ஹீட்ஸ் அதான் முக்கியமான விஷயம். ரொம்ப நேரம் வெயிலில் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாது ஒன்று. ரெண்டாவது நம்மள ஹைட்ரேட் பண்ணணும். தண்ணி குடிக்கணும், இளநீ குடிக்கணும், லிக்விட் ஐட்டம் நம்ம நிறைய சாப்பிடணும். இப்போ நம்ம உடம்புல இருந்து வேர்வை போகுதுன்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம உடம்புக்கு அந்த நீர் சத்தை நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும். தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம சாதாரணமாக 4 லிட்டர் குடிக்கணும். இப்போ இந்த சம்மர் டைமில் 5-5.5 லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கணும். இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த சில கம்பெனிகள் பேர் சொன்னால் அப்புறம் டிஃபர்மேஷன் போட்டு விட்டுருவானுங்க. இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லப்படுற இந்த கலராக இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த விளம்பர யுக்திக்காக என்ன பண்ணுறாங்க, இது இப்போது ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறோம், 20 ரூபா 1 லிட்டர் தண்ணி பாட்டில். அது என்ன தண்ணி பாட்டில்? ஒரு சில பேர் தன்னுடைய வியாபாரத்துக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இதில் சோடியம் இருக்குது, இதில் பொட்டாசியம் இருக்குது, நாங்கள் அதை கலந்துருக்கோம், இதை சாப்பிட்டா உடம்பு சும்மா ஜிவ்னு நல்லா எனர்ஜி கிடைக்கும், இல்லை குளுக்கோஸ் ப்ளஸ் இருக்குது, என்னென்னோ போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள். அதுவும் ஒரு சாதாரண ஒரு உள்ள கூலிங்காக இருக்குது, வெளியில் அது போடுற அந்த ஹீட், அதுவே ஏசி அவுட்டோரே நிறைய ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. ஏசியில் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற வெயிலுக்கு வேறு வழி இல்லை, சென்னையில் ஏசியில் தான் இருந்தாகணும். ஏசியிலேருந்து நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருந்துட்டு தான் நீங்கள் வெயிலுக்கு போகணும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த சைனஸஸ் வலிக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஹீட் சென்சிட்டிவ் ஆயிடுவீங்க. திடீர்னு உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றும் இல்லைங்க, நம்ம நவதானியம் இருக்குதுங்க தமிழ்நாட்டுக்கு. மூக்கடலை, கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை, அப்புறம் வேறு என்ன இருக்குது, பாசிப்பயிறு, தோரம்பருப்பு. நம்மளுக்கு அந்த நவதானியமே 9 நவதானியங்கள் இருக்குது. பட்டாணி, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, அதுவே போதும். அதை விட ஒரு பெஸ்டஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் உலகத்திலே கிடையாது. அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா காலத்துலாம் யாருக்காவது சுகர் இருந்துச்சா, பிபி இருந்துச்சா, காலையில் கூழோ ஏதோ கஞ்சியோ குடிச்சிட்டு போயிட்டு வெயிலில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் தேர் வெரி ஹெல்த்தி. என்னோட தாத்தாக்கு இன்னைக்கு 96 வயசு, ஹி ஸ்டில் அலைவ். சுகர் ஒரு மாத்திரை கூட போடல அவர். சுகர், பிபி, டயபெட்டிஸ் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல், அவங்களுடைய உணவு முறையினால அந்த மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், பானிபூரி, பர்கர், சீஸ். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் கலந்துரையாடுவதற்காக இணைகிறார் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு என் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ சம்மர் பீக்கில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்றனால உங்ககிட்ட கேட்கணும், ஒரு கட் ஹெல்த்தை, அதாவது ஒரு குடல் அந்த ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கணும், என்ன மாதிரியான உணவுலாம் எடுத்துக்கிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்? சம்மரில் குடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நம்ம முழு உடலினுடைய ஆரோக்கியமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அதே இடத்துல மனதனுடைய ஆரோக்கியம், நம்மளோட மென்டல் ஹெல்த்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெயிலில் நம்ம ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருப்போம், ரொம்ப வேர்வையோடு வர்றதுனால ரொம்ப இரிட்டபிளாக இருப்போம், நம்ம ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்போம், பதட்டமாக இருப்போம், சடால்னு கோவம் வரும். ஸோ மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். மெயினாக இந்த சம்மர் வழக்கத்தை விட மாறாக இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1905 தான் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியான டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆன மாதிரி இருந்தது தமிழ்நாட்டில். இப்போ ஹீட் வேவ் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வசாதாரணமாக 41 டிகிரி 43 டிகிரி எல்லாம் வேலூரில் இருக்குது. கத்திரி வெயிலும் தொடங்கி விட்டது. சுட்டெரிக்கும் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனா என்னன்னு எனக்கு தெரில. இப்போ தான் வெயிலில் போனால் அப்படியே எரியுது, ஸ்கின்னே எரியுது, அவ்வளோ ஹீட் வேவ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணக்கூடாது, முதல்ல முடிஞ்ச லெவலுக்கு நம்ம டேரெக்டாக சன்லைட்டில் போகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இன்டோர்லேயே இருக்கலாம். இந்த மதிய நேரங்களில் மட்டும் வெயிலில் போகிற மாதிரி தானே நம்ம ஒரு கொடையோ இல்லை ஏதாவது ஒரு இந்த கவர் போடுவாங்க இல்லையா, இந்த சாக்ஸஸ் தலைக்கு போடுறது பட்டா அந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இந்த சம்மர் கத்திரி வெயிலில் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஏ, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பி, இந்த மாதிரி கதிர்வீச்சுகள் நம்மளுக்கு ஜாஸ்தி வர்றதுனால நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், சரும பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு முதல்ல வருது ஸ்கின் விஷயமா. இன்னொன்று, அதிகமான சூட்டில் இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. பார்த்தா ஸ்கூலில் பசங்க ப்ரேயர் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஒரு டிராஃபிக் போலீஸ்மே கூட விழுந்துட்டார் வெயிலுடைய உச்சத்தினால். அது பேர் ஹீட் சின்கோப்புன்னு சொல்லுவோம்.
சடனாக ரொம்ப வெயில் நின்ட்டே இருந்து வேர்வை பிபி சடனாக ட்ராப் ஆகி அவங்க அன்கான்ஷியஸ் ஒரு டிசீனஸ் தலை சுற்றுற மாதிரி வந்து விழுந்துருவாங்க. இதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹீட் எக்ஸாஷன்னு சொல்லுவாங்க. ஹீட் எக்ஸாஷன் வந்து என்னென்னா அவங்களுடைய வேர்வை சுரக்கும் தன்மையே வந்து அவங்களுக்கு போயிடும். ஹீட் கண்ட்ரோலிங் மெக்கானிசம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நம்மளுக்கு வேர்வை வர்றதே நம்மளுடைய உடம்புனுடைய சூட்டை தணிக்கத்தான் வேர்வையாக வருது. நம்மளுக்கு வந்து வேர்வை, அதே நேரத்தில் நம்மளுடைய பேசுகிறதுனால நம்மளுக்கு வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகுது பாடியில், அதெல்லாம் வரலாம். ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது. அவங்க கம்ப்ளீட்டாக அன்கான்ஷியஸ் ஆகி பிபி பல்ஸ் எல்லாமே ட்ராப் ஆயிரும். அவங்களுக்கு இமீடியட்டாக நம்ம வந்து ரெசிஸ்டேட் பண்ணி ஹெல்ப் பண்ணோன்னா அவங்களுக்கு உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஸோ இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது. நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தோம் சார், ஒரு வடமாநில தொழிலாளி இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்னால உயிரிழந்துட்டாங்க. ஸோ இது எப்படி ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து எப்படி தவிர்க்கலாம்? அதான் முக்கியமான விஷயம், ரொம்ப நேரம் வெயிலில் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாது ஒன்று. ரெண்டாவது நம்மளை ஹைட்ரேட் பண்ணணும், தண்ணி குடிக்கணும், இளநீ குடிக்கணும், லிக்விட் ஐட்டம் நம்ம நிறைய சாப்பிடணும். இப்போது நம்ம உடம்புல இருந்து வேர்வை போகுதுன்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம உடம்புக்கு அந்த நீர் சத்தை வந்து நம்ம வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும். தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம சாதாரணமாக 4 லிட்டர் குடிக்கணும். இப்போ இந்த சம்மர் டைமில் 5-5.5 லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கணும். இளநீர் சாப்பிடலாம், நுங்கு சாப்பிடலாம், நிறைய மோர், ஜூஸ், பல சாறுகள் நம்ம சாப்பிடலாம், கஞ்சி குடிக்கலாம். நான்லாம் இப்போ என்ன தெரியுங்களா பண்ணுறேன், நைட்டு ஏதாவது ரைஸ் ஏதாச்சும் வேணும்ட்டே எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு சட்டி பானையில் ரைஸை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருது. அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருவேன். அடுத்த நாள் காலையில் தயிரையோ மோரையோ ஊற்றி நல்லா கலந்து ஒரு 2 சொம்பு 2 டம்ளர் குடிச்சிட்டு போனோம்னா உடம்பு சூப்பராக இருக்குது வெயிலுக்கு. இதில் நம்ம வெக்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை. உடம்புக்கு நம்மளுக்கு தேவையான விஷயமே இதுதான். கேழ்வரகு கூழ், பழைய சாதம், நீர் ஆகாரம், இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம், பொட்டாசியம், கார்பனேட்ஸ், குளோரைடு, இதெல்லாம் நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கஞ்சி குடிக்கலாம், ரச சாதம், மோர் சாதம், இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதே நேரத்தில் தர்பூசணி பழங்கள், மாதுளம் பழங்கள், இது மாதிரி நம்ம வந்து நிறைய இந்த சம்மருக்கு சூட்டுக்கு ஏற்ற மாதிரியான சாப்பாடு, உணவு வகைகள், கீரைக்காய், வெள்ளரிக்காய், அந்த மாதிரி நம்ம சாப்பிடும். நீர் சத்து இருக்கிற நிறைய காய். எலக்ட்ரோலைட்ஸ் நீங்கள் சொல்கிறப்ப இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வருது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றது தெரியுது சார். இருந்தாலும் கூட அதில் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு விளம்பரம் பண்ணுறப்ப ஓகே நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தோணுது. இது எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு இந்த சம்மரில் தீங்கு விளைவிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த சில கம்பெனிகள் பேர் சொன்னால் அப்புறம் டிஃபர்மேஷன் போட்டு விட்ருவானுங்க. இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லப்படுற இந்த கலராக இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த விளம்பர யுக்திக்காக என்ன பண்ணுறாங்க, இது வந்து இப்போது ஒரு தண்ணி பாட்டில் வாங்குகிறோம், 20 ரூபா 1 லிட்டர் தண்ணி பாட்டில். அது என்ன தண்ணி பாட்டில், அதுக்கு என்ன நம்ம பேர் சொல்கிறோம்? மினரல் வாட்டர்னு சொல்கிறோம். அது மினரல் வாட்டர் கிடையாது. அது வந்து பேக்டு ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை பியூரிஃபைடு வாட்டர் தாங்க. அது மினரல் வாட்டரே கிடையாது. இது மார்க்கெட் பண்ணதே இப்படி தானே சார்? மினரல் வாட்டர் இதுல மினரல்ஸ் ஜாஸ்தி இருக்கு. மினரலே கிடையாது. எங்கங்க மினரல்? தண்ணியில மினரல் இருக்கு. தண்ணியில மினரல் வேணும்னா நம்ம ஹிமாலயா மலைத்தொடர்களுக்கு போய் அங்க பனியிலிருந்து உருகி வர அதை தான் நம்ம போய் குடிக்கணும். இவங்க ஃபில்டர் பண்றாங்க, பியூரிஃபை பண்ணி பேக் பண்றாங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் தான் இருக்குமே கண்டி மினரல் வாட்டர் இருக்குது. ஒரு சில பேர் தன்னுடைய வியாபாரத்துக்காக, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இதில் சோடியம் இருக்குது, இதில் பொட்டாசியம் இருக்குது, நாங்கள் அதை கலந்துருக்கோம், இதை சாப்பிட்டா உடம்பு சும்மா ஜிவ்னு நல்லா எனர்ஜி கிடைக்கும், இல்லை குளுக்கோஸ் ப்ளஸ் இருக்குது, என்னென்னோ போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள். அதுவும் ஒரு சாதாரண ஒரு சுகர் வாட்டர், சக்கரை தண்ணி தான். சக்கரை தண்ணி தான், வேறு ஒன்றும் இல்லை. அது சாப்பிட்டு தான் நிறைய பேர் நீங்கள் டயபெட்டிஸ் வந்துட்டுருக்கு. பெஸ்ட்டு வீட்டில் பண்ணுற மோர், தர்பூசணி பழம், கஞ்சி, கூழ், நீராகாரம், இதை விட பெஸ்ட்டு எலக்ட்ரோலைட் மினரல் உலகத்திலே கிடையாது. வாழைப்பழம் சாப்பிடுங்க, இளநீ குடிங்க போதும். நீங்கள் இளநீ இன்னைக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா விற்குது. நீங்கள் போய் இந்த ஜூஸ் வாங்கி குடிக்கிற இந்த கூல்ட்ரிங்க்ஸ், பாட்டில்டு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு திஸ் இஸ் மச் பெட்டர். அது சாப்பிட்டா சீக்கிரம் கேன்சர் வரும். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ் நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் மக்கள் எதை குடிக்கணும் அவங்களே முடிவு பண்ணிட்டு. இந்த சம்மர் டைம் ஏசின்றது தவிர்க்க முடியாத ஒரு பொருளை மாறிடு. ஸோ ஏசியில் எந்நேரமும் இருக்குன்றது சரியாக இருக்குமா சார்? அதாவது இப்போ நம்ம ஏன் இந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்குதுன்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு காமன் சென்ஸில் திங்க் பண்ணி பார்க்கணும். நான் வந்து ஒரு புவி ஆர்வலர்கிட்ட பேசுவேன், ஜியாலஜிஸ்ட் கிட்ட பேசினேன். மரங்களே இப்போ இல்லை. கஜா புயல், அந்த புயல் வந்து நிறைய மரங்கள் வந்து மெட்ராஸ்லேயே சரி, தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மரங்கள் வந்து இப்போ இல்லை, குறைஞ்சிடுச்சு. அதனால டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது. மரங்கள் இருந்தால் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், மண்ணே கிடையாது. பூமியே நம்ம இப்போ பார்க்கறது இல்லை. சென்னையில் எங்கே மணல் ரோடே கிடையாது. தார் சாலைகளும் கான்கிரீட் சாலைகளும் தான். சுற்றி சிமெண்ட் கான்கிரீட் பில்டிங்ஸ். எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இருக்கிற செட் ஃப்ரீ. கேரளாலாம் போயிருக்கீங்களா? கேரளாவில் போனீங்கன்னா ஒரு வீடு, அதை சுற்றி 5 ஏக்கருக்கு பம்பு செட்டு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, புங்க மரம், வயல்வெளிகள் தான் இருக்கும். செட் ஃப்ரீ இருக்கணுங்க.
நம்ம பக்கத்தில் பில்டிங்கில் வீடு, ஜன்னலே இல்லாத வீடுகள், காற்று கூட வராத லெவலுக்கு நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் அர்பனைசேஷனால் வர பிரச்சனைகள்னால ஹீட், க்ரீன் கேஸ் எஃபெக்டில் நம்மளுக்கு ஹீட் ஜாஸ்தி ஆகுது. நிறைய வண்டி வாகனம், ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருக்குது அந்த காலத்தில், இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒரு கார் இருக்குது வீட்டில். என் வீட்டில் 5 கார் இருக்குது. இதெல்லாமே நம்ம மனிதர்கள் நம்ம இழக்கக்கூடிய தவறுகள். ஹீட் ஜென்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது, வெஹிக்கிள்ஸ் ஜாஸ்தி ஆகுது, இதனால டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி ஆகுது. கிராமப்புறங்களில் அங்கே வெயில் கம்மியாக இருக்குது, ஏன்னா அங்கே மணல், மலை, தென்னை மரம், இந்த மரங்கள் இருக்குது. என்னுடைய தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க, ஏசியெல்லாம் அப்போ கிடையாதுங்க. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன். நான் சின்ன வயதில் இருக்கும்போது புங்க மரம் கீழே ஒரு கீத்துக்கட்டில் போட்டு விசிறி வச்சுட்டு படுத்துருவாங்க. அது கத்திரி வெயில்னா இருக்கட்டும், உச்சி வெயில்னா இருக்கட்டும், இந்த வெயில்னா இருக்கட்டும், அதை விட ஒரு பெஸ்ட் ஏசி எதுவுமே கிடையாது. நம்ம இப்போது மாடர்னைசேஷன் வர்றதுனால, வென்டிலேஷன் இல்லாதனால, செட் ஃப்ரீ இல்லாததுனால நம்ம வந்து ஏசிக்கு அடிமையாகிட்டோம். ஏசி இல்லாமல் இப்போ எந்த நிறுவனமும் கிடையாது. உள்ள கூலிங்காக இருக்குது, வெளியில் அது போடுற அந்த ஹீட், அதுவே ஏசி அவுட்டோரே நிறைய ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. ஏசியில் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற வெயிலுக்கு வேறு வழி இல்லை, சென்னையில் ஏசியில் தான் இருந்தாகணும். பட் ஏசியிலேருந்து நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருந்துட்டு தான் நீங்கள் வெயிலுக்கு போகணும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த சைனஸஸ் வலிக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஹீட் சென்சிட்டிவ் ஆயிடுவீங்க, திடீர்னு உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்கின் ட்ரைனஸ்ன்றத பேசி தானே சார் ஆகணும் இந்த ஏசியில் இருக்கப்ப, அது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ட்ரை ஏர் தான். ஏசி இஸ் நத்திங் பட் நம்ம ரூம்லேருந்து எடுக்கிற ஏரை அவங்க வச்சுருக்கிற அந்த சிஎஃப்ஓன்னு சொல்லப்படுறது நிறைய அந்த கேஸஸில் ஃபில்டர் பண்ணி ஒரு டியூப்பில் பாஸ் ஆகி அந்த காற்றுல அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அந்த நீர் என்ன சொல்லுவோம், வாட்டர் வேப்பர்ஸை எடுத்துகிட்டு கொடுக்குறது ட்ரை ஏர் தான் கொடுக்குது. ரொம்ப நேரம் நம்ம கார்லேயே டிரைவிங் பண்ணோம்னா கண் எரிச்சல் வந்துடும், நம்மளுக்கு நாசியெல்லாம் எரிச்சல் வந்துடும், இருமல் வர ஆரம்பிச்சிடும் ட்ரை ஏர்னால. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் ஹியூமிடிஃபயர் வீட்டில் வாங்கி வைப்பாங்க. அது வந்து அந்த வாட்டர் வேப்பர் ஒரு புகை மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கும். கார்லேயே இப்போ ஹியூமிடிஃபயர்னு நிறைய வந்துருச்சு. ஸோ ஹியூமிடிட்டி நம்ம நிறைய கூட்டுறதுக்கு நம்ம அந்த ஹியூமிடிஃபயர் வச்சுக்கலாம், ரொம்ப ட்ரை சென்சிட்டிவாக இருக்கிறவங்க. கட் ஹெல்த் எப்படி மெயின்டைன்? நிறைய பேருக்கு வயிற்றுப்போக்கு அப்படின்றது இந்த சம்மரில் இருக்கும். ஸோ அந்த கட் ஹெல்த் எப்படி மெயின்டைன்? இந்த நேரத்தில் நம்ம டீ காஃபி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். டீ காஃபி எவ்வளோ வெயில் அடித்தாலும் டீ காஃபி தான் சாப்பிடுவோன்னு சில பேர். நான் ஒருத்தர் பார்த்தாங்க, எனக்கு வந்து அப்போ இவங்கெல்லாம் எங்கிருந்து எந்த கிரகத்துலேருந்து வந்திருக்காங்க ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா, ஒரு 12-12:30 மணி இருக்கும், ஒரு டீ கடையில் நின்று சூடாக டீ குடிச்சு ஒருத்தர் தம் அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு, எந்த உலகத்துலேருந்து வந்திருக்கு, கத்திரி வெயில் சென்னையில் உட்காந்து இந்த மாதிரி பண்ணி. அந்த மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டீ காஃபி நிறைய இந்த கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் பேக்டு ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுவே நம்மளுடைய கட்டை வந்து இதை அவாய்ட் பண்ணாலே பெரும்பாலும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நீர் ஆகாரமாக சாப்பிடுங்க. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரைக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், சொரக்காய், அப்புறம் பீர்க்கங்காய், இதெல்லாம் நம்ம வீட்டில் அம்மாலாம் பொரியல் கூட்டெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீர் நிறைய இருக்கிற, நீர் சத்து இருக்கிற வெஜிடபிள்ஸ். இதை நம்ம இந்த நேரத்தில் சாப்பிடணும். அது இந்த நேரத்தில் தான் விளையும். தர்பூசணி பழங்கள், பச்சை திராட்சை, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம இப்போ நிறைய கொஞ்சம் இந்த வாட் இஸ் தட் கால், கிர்னி பழம்னு சொல்லுவாங்க, கிர்னி பழம், மல்பெரி, அதெல்லாம் நம்ம இப்போ நிறையா சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்மளுடைய கட் ஹெல்த். இப்போ நம்ம குடலுக்கு தேவை நீர் சத்து, உப்பு சத்து. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பசி எடுக்காது. வெய்ய காலங்களில் நம்மளுக்கு கத்திரி வெயிலில் பசி எடுக்கிறத விட நம்மளுக்கு தாகம் தான் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ நம்ம உடம்புக்கு தெரியும் அதை நம்ம என்ன சாப்பிடணுன்ட்டு. இப்போ பேஷண்ட் கிட்ட போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பசிக்குது, நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். ஐயா எனக்கு நல்ல காரக்குழம்பு சாப்பிடணும், இல்லை பிரியாணி சாப்பிடணும்னு கேட்பான். அதை கொடுத்து அவன் பெட்டர் ஆகிடுறாங்க. இல்லை நீ காரம் சாப்பிடக்கூடாது, நீ இட்லி தான் சாப்பிடணும்னு சொன்னால் அவன் அப்செட் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புக்கே தெரியும், எனக்கு இது தோணும், நான் இந்த நேரத்தில் இது சாப்பிடணும், அதை ஃபாலோ பண்ணாலே போதும். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த ஃபுட்லாம் வந்து இந்த சம்மரில் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? காரம், தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், அல்ஃபாம் சிக்கன், ஷவர்மா, கர்வான் போட்டு அடி நவுத்தாமல், கோலா உருண்டை, அப்புறம் என்னது சில்லி பன்னீர், சில்லி சிக்கனு, ஏதோ ஒன்று பார்த்தேன், கொங்குரா சிக்கன், ஆந்திரா கொங்குரா சிக்கன், ஏதோ ஒன்று தெரியாமல் சாப்பிட்டுட்டேன். 2 நாள் எனக்கு வந்து வாயில் புண்ணே வந்துருச்சு. என்ன காரம் போட்டிருக்காங்க, இந்த காரம் அவாய்ட் பண்ணுங்கள். கிரில்டு, ரோஸ்டட், ஃப்ரைடு, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்ததையும் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சொன்னல, இப்போ டீ கடையில் ஒருத்தர், அது பக்கத்து கடையில் 12 மணிக்கு சுட சிக்கன் 60 போட்டு அடிச்சு எல்லாம் ஒரு குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் நினச்சேன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு. நம்மளால் தண்ணி குடிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்குது. அது ஆயில், ஸ்பைஸ், நிறைய நேச்சுரல் ஆர்கானிக் ஃபுட்ஸை எடுத்துக்கணும், கீரை, அந்த மாதிரி விஷயம். ஆஸ் ஐ செட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்ட் காஃபி, கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டைமுக்கு சாப்பிட்ருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுடைய காலையில் சாப்பிடாம மதியம் டேரெக்டாக சாப்பிட்றது நம்ம மழை சீசனில் பண்ணலாம். பசி எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே சார் நிறைய பேர், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். சம்மர் டைமில் பசி எடுக்கிறது இல்லைப்பா அப்படின்னு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். பசி தான் எடுக்கலாம் கூட உங்களுக்கு வந்து நீர். இப்போது நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போது இந்த ரம்ஜான் பீரியடில் நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. நம்மளுமே கூட ஏகாதசி, வெள்ளிக்கிழமை நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெறும் லிக்விட் ஐட்டம் மட்டும் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த சம்மருக்கு
வெறும் நீர் ஆகாரம் உங்களுக்கு என்ன தோணுதோ சாப்பிடும். பசி எடுக்காது தான். ஒரு ஜூஸோ ஃப்ரூட் சாலடோ இல்லை ஒரு வெஜிடபிள் சாலடோ இல்லை வெறும் ஒரு 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 எக்குமே கூட வெறும் ஒயிட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி கூட நீங்கள் வயிறு ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். எலக்ட்ரோலைட்ஸ் வந்து உங்களுக்கு ஓஆர்எஸ்ன்னு சொல்லப்படுற ஓஆர்எஸ்ஸுமே வாங்கி சாப்பிடலாம். அந்த மாதிரி குடிக்கிறது மூலம் நீங்கள் உங்களுடைய நீர் சத்தும் நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் தான் தேவை, அதை நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜிம் போகிறவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக் இவங்கலாம் வந்து வெரி நைஸ் கொஸ்டின். சிக்கன் எக்ஸ் சாப்பிடணும், அவசியமாக வந்து ஒரு 400 கிராம் சிக்கன் சாப்பிடணும் அப்படின்றாங்க. சிக்கன் வந்து சூடாக என்ன சார், இந்த பிராய்லர் சிக்கன் வந்து இந்த டைமில் நல்ல அருமையான ஒரு கொஷின் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் கேட்டுருக்கீங்க. ஜிம் போகிறவங்க இந்த வேலை ஆல்மோஸ்ட் எல்லா ஜிம்முமே வந்து ஏர் கண்டிஷன்டு ஏசியில் தான் இருக்குது. கூட எப்பவுமே ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மணி நேரம் ஜிம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் நீர் சத்து உங்களுடைய உடம்பு விட்டு போகுது. 1 லிட்டர் தண்ணி எப்பவுமே நீங்கள் ரெப்ளினிஷ் குடிச்சிக்கிட்டே இருங்க அப்பப்போ சிப்பாக. ரெண்டாவது, என்னுடைய ஜிம் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் காஞ்சிபுரமில். ஒரு பயங்கர பாடி பில்டராக இருப்பார். ஒரு 30 முட்டை எடுத்துகிட்டு வருவார். சரி, எல்லாருக்கும் தான் கொடுக்க எடுத்துகிட்டு வர்றாருன்னு நினச்சி பார்ப்போம். 30 முட்டையை தனியாக ஒரே ஆளாக நின்று பாயில் பண்ண முட்டையை எல்லோ தனியாக ஒரு கவரில் போட்டுருவார். 30 ஒயிட் மட்டும் சாப்பிட்ருவார். சாப்பிட்டுட்டு ஒரு லிட்டரு பாலில் பவுடரில் போட்டு அடிச்சுட்டு நல்லா ஒரு 100, 150, 250 கிலோ தூக்கி அடிச்சுட்டு ஈஸி போன வாங்கினான்னு கத்திட்டு கிளம்பிடுவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவி எக்ஸசைஸை வந்து ஃபஸ்ட் கம்மி பண்ணுங்கள். பாவடியில் ரீசெண்டாக நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஒரு ஜிம்மில் ஒரு பாடி பில்டரை ஒருத்தர் ஜிம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரத்த வந்தியை எடுத்து செத்து போயிட்டாரு. ஒரு ஃபீமேல் டாக்டர் ஒருத்தர் நம்ம பார்த்துருப்போம். கீழ்பாக்கில் அவங்க அப்பா ஒரு பெரிய கண் டாக்டர். ஒரு 24 வயசு டாக்டர். அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன். ஜிம்மில் வந்து அவங்க மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நம்மளுடைய இவர் இருக்கார்லையே, நம்ம கர்நாடகா சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரா, புனித் ராஜ்குமார், அவருமே ஜிம் பண்ணும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் இதாகிடுச்சு. அதனால் இந்த ஹெவி ஒர்க் அவுட் எக்ஸசைஸை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் கார்டியாக் ஒர்க் அவுட் பண்ணிட்டு மைல்டு எக்ஸசைஸ் நீங்கள் ரொட்டீனை விட கம்மியாக பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஜிம் பண்ணும்போது நிறைய ஹைட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த சிக்கன் 1 கிலோ, முட்டை 30 முட்டை 40 முட்டை சாப்பிட்றது தயவுசெய்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது இந்த கிளைமேட் மாறினதுக்கப்புறமா நீங்கள் 30-40 முட்டை கண்டினியூ பண்ணலாம். நார்மலாக சிக்கன்றது சூடா சார்? டெஃபினட்டாக சூடு சார். சிக்கன் அதாவது நம்ம வந்து ஒரு கறி ஒரு மாமிசத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒயிட் மீட், ரெட் மீட். ஒயிட் மீட் பார்த்தீங்கன்னா மீட்டே வெள்ளையாக தான் இருக்கும். சிக்கன், குயில், காடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். மட்டன், பீஃப், போர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மீட்டே ரெட் கலராக இருக்கும். அது ரெட் மீட். ரெட் மீட் ஜீரணமாகிறது நம்மளுக்கு நிறைய நேரம் ஆகும், நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் எக்ஸப்ட் பிக்கில் வந்து போர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபேட் இருக்குன்னா குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. போர்க் இஸ் ரெடியூசஸ் யுவர் பாடி டெம்பரேச்சர். பட் சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாமே வந்து உடம்புக்கு சூடு தான். காடை வந்து உங்களுக்கு சூடு கிடையாது உடம்புக்கு. அது இந்த போர்க்கு வந்து சூடு கிடையாது. அதே நேரத்தில் இந்த நான் வெஜிடேரியன் இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றத வேக வைத்து சாப்பிட்டால் உங்களுடைய அது ஹீட் ஜென்ரேஷன் கம்மி பண்ணும். நல்லா மசாலா போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணது வந்து இட்ஸ் டேஞ்சரஸ். சிக்கனுக்கு எக்குக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்? சோயாபீனுக்கு இன்னொரு பேரே வந்து புவர் மேன்ஸ் மீட்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் கறி உணவு. அதுலேயும் எஸ்ட்ரோஜன் அது இதுன்னு சொல்லி கிளப்பி சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் சோயாபீன்ஸ் தானே சாப்பிட்றீங்க, அதில் என்ன எஸ்ட்ரோஜன்? சோயாபீன்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணுற டைமில் நிறைய இதெல்லாம் நடக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறாங்க. அதனால ஒன்றும் இல்லைங்க. நம்ம நவதானியம் இருக்குதுங்க தமிழ்நாட்டுக்கு. மூக்கடலை, கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, மொச்சக்கொட்டை, அப்புறம் வேறு என்ன இருக்குது, பாசிப்பயிறு, தோரம்பருப்பு. நம்மளுக்கு அந்த நவதானியமே 9 நவதானியங்கள் இருக்குது. பட்டாணி, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, அதுவே போதும். அதை விட ஒரு பெஸ்டஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் உலகத்திலே கிடையாது. சுகர் கட்டிங் அப்படின்றது இப்போ வந்து ரொம்ப பேசு பொருளாகிட்டே இருக்குது சார். அந்த சுகர்ன்றது உடம்புக்கு உண்மையிலேயே வந்து அவ்வளோ கேடு தரக்கூடியதா? ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோர்ஸஸ் சொல்கிறாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ்லேயும் நிறையா கெட்டது இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் இப்போ நார்மலான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக அந்த பஞ்சு மிட்டாயில் இருந்துச்சு சார். ஸோ அதில் நிறைய சாக்கரின் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதும் ஒரு. அதாவது முதல்ல நம்ம சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். சுகர் சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு சர்க்கரை ஏறுது. அதாவது சுகர்னால் ஸ்வீட்டாக இருக்கிற சர்க்கரை அப்படி கிடையாது. நீங்கள் சாதாரண வந்து அரிசி வகையை சாப்பிட்றோம் இல்லையா, ரைஸுமே நம்ம உடம்புல போயிட்டு சுகர்ஸாக தான் மாறுது. கார்போஹைட்ரேட்ஸை தான் நம்ம சுகர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ஃபுட் அது உடம்புக்கு, அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, உடம்புக்கு போது அது குட்டி குட்டியாக ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், குளுக்கோஸ், மால்டோஸ்னு, லாக்டோஸ்னு உடையும் போது உங்களுக்கு சுகர் கண்டென்ட் ஏறுது. நீங்கள் ஸ்வீட்டே இல்லைனா கூட நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் ஏறும், ரைஸ் சாப்பிட்டாலும் சுகர் ஏறும். வாழைப்பழத்தில், மாம்பழத்தில் தான் பழ வாழைன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே சுகர் கண்டென்ட் இருக்குது. அது எல்லாமே உங்களுடைய சுகரை ஏற்ற போகுது. ஸோ இது இந்த சக்கரை தான் அந்த சக்கரை தான் கிடையாது. நம்மளுடைய முன்னோர் காலத்தில் நம்ம இந்த ஒயிட் சுகர்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் கருப்பட்டி, வெல்லம் இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில். அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ரைஸ் கண்டென்ட்டை வந்து நம்ம சாப்பிட்ற முறை தப்புங்க. இப்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட், நாகாலாந்து, மணிப்பூர், சிக்கிம்,
அவங்க 2 வேளை தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது வந்து ஒரு 9-10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் சாப்பிடுவாங்க. பிரஞ்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். காலையில் சாப்பிடுவாங்க. லெட்யூஸ், கீரை வகைகள், காய்கறிகள், பழங்கள், அதுதான் மெஜாரிட்டி. ஒரு 80% இருக்கும். ஒரு 20% தான் ஒரு கப்பு தான் ரைஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கார குழம்பு போடுறோம், அப்புறம் சாம்பார் 2வது ரவுண்டு, அப்புறம் ரசம் சாதம் 3வது ரவுண்டு, தயிர் 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு பாயாசம் வேறு இதில். ஸோ இவ்வளோ சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு சுகர் கண்டென்ட் வரும். ஸோ நம்மளுடைய டயட்டில் சாப்பிட்ற தட்டில் ரைஸ் 25% இருக்குன்னா 75% வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இல்லை நான் வெஜிடேரியன் மாமிச வகைகள், அதை சிக்கனோ மட்டனோ அது கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. பட்டாணி வகைகள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. அதே இடத்துல சிறுதானியம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். மாப்பிளை சம்பா, குதிராவளி, ராகி, கம்பு, கேழ்வரகு, இந்த சிறுதானியத்தை வந்து நம்ம விட்டு விலகி போயிட்டோம். ஆர்கானிக் ஃபுட் நம்ம அதை சாப்பிடணும். தெனை, சாமை, இதில் வந்து உங்களுக்கு சுகரை ஏற்றுற, ஸோ அதுலேயும் சுகர் இருக்குது, சுகரை ஏற்றுற அந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், கிளைசிமிக் இண்டெக்ஸ். சாப்பிட்ட உடனே சடால்னு 500க்கு போகாமல் ஸ்லோவாக 10, 20, 30 உங்களுக்கு அது ஸ்ட்ரெச்சில் ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கிற இன்சுலின் வந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய லெவலுக்கு இருக்குது. அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா காலத்துலலாம் யாருக்காவது சுகர் இருந்துச்சா, பிபி இருந்துச்சா, காலையில் கூழோ ஏதோ ஒரு கஞ்சியோ குடிச்சிட்டு போயிட்டு வெயிலில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் தே ஆர் வெரி ஹெல்த்தி. என்னோட தாத்தாக்கு இன்றைக்கி 96 வயசு, ஹி ஸ்டில் அலைவ். சுகர் ஒரு மாத்திரை கூட போடல அவர். சுகர், பிபி, டயபெட்டிஸ் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல், அவங்களுடைய உணவு முறையினால அந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பானிபூரி, பர்கர், சீஸ் என்னென்னவோ போட்டு வெளுத்து வாங்குறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. இந்த எப்போவுமே நம்ம உணவு கலாச்சாரன்றது நம்ம இட்லின்றதே நம்ம உணவு பழக்கம் கிடையாது. இது வந்து ஒரு பலகாரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இன்னுமே வந்து வெஸ்டர்ன் டயட்டும் சேர்த்து கீட்டோ டயட்டு அது இதுன்னு பாலியோ டயட்டு நம்ம போட்டு குழப்பறோம்னு நினைக்கிறீங்களோ? நம்ம பாடியை குழப்பறோம் எப்பவுமே சார். இது வந்து நான் ஒரு புக்கில் படித்தேன். நம்ம எங்கே இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இந்த மண்ணில் என்ன விளையுது அதை தான் இந்த மண்ணில் வாழ்கிறவன் சாப்பிட்டா அவன் கரெக்டாக நோய் நொடி இல்லாமல் இருப்பான். ஏன்னா இந்த கால சூழல், இந்த தட்ப வெப்பம், இந்த தண்ணீர், இந்த மண்ணினுடைய ஒரு சத்து, இதனுடைய ஒரு ஒரு ஆர்கானிக்ஸ், பயோமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன விளையுதோ அதை சாப்பிட்றது பெட்டர். இப்போ இங்கே வந்து கோதுமை விளையிறதில்ல. நம்ம கோதுமை சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ஏற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் இங்கே உங்களுக்கு அரிசி விளையுது, வெண்டைக்காய், கீரை, கத்திரிக்காய், வெங்காயம், நுங்கு, பனைமரமே இன்றைக்கி இல்லைங்க. சம்மர் சீசனில் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனோன்னா இந்த நுங்கு பனங்காவை வெட்டி கொடுப்பாங்க. அது வேர்க்குருக்கெலாம் மேலே போட்டுப்போம். அதை நல்லா கையில் வச்சு நல்லா நோண்டி சாப்பிடுவோம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நுங்கு பாடி டெம்பரேச்சர் கம்மி பண்ணோம். நம்ம குடலுக்கு தேவையான அந்த என்ட்ரோஜெனிக் பாக்டீரியாஸ், நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து நம்மளுடைய குடல்களை வந்து அது கொண்டு வரும். இளநீர், அதெல்லாம் எல்லாமே நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் அந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ, அதெல்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்குறதே இல்லைங்க. நம்ம வந்து நம்மளுடைய டயட் விட்டு மாறிட்டோம். இந்த வெஸ்டர்ன் டயட், நார்த் இந்தியன் டயட் இதெல்லாத்தையும் விட்டுட்டு மண்ணில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் என்ன சாப்பிட்டாங்களோ, இன்றைக்கி வந்து என்னென்னா சாப்பிட்டுட்டு டிஷ்யூ பேப்பரில் துடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்குறாங்க. இட் வாஸ் ஷாக்ட். ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஒரு பெரிய ஒரு KFC போகிறாங்க, டாமினோஸ் போகிறாங்க, ஹேண்ட் வாஷே கிடையாது. நம்ம கை கழுவிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். செகண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கை கழுவோம். இதுதான் நம்மளுடைய பேசிக்கான ஒரு ஹைஜீன் மெத்தட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஹேண்ட் வாஷே இருக்காது. எல்லாமே டிஷ்யூ பேப்பரில் தான் க்ளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு போகிறது வந்து ஒரு தவறான ஒரு செயல், தவறான ஒரு முறை. ஏன்னா நான் அப்புறம் கண்ணில் வச்சிங்கன்னா என்ன கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் சாப்பிட்ற. ஸோ வி ஆர் ஜஸ்ட் இதுதான் பெருசு, இதுதான் ஸ்டேட்டஸ், இதுதான் கௌரவம் நினச்சி நம்ம போயிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. லீ மெரிடியன் ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. காலையில் கூழ் வச்சுருக்கான், கேழ்வரகு கூழ். அங்கே என்னென்னவோ டிஷ் இருந்துச்சு. பட் ஐ எம் வெரி ப்ளீஸ் டு ஹேவ் இட். இன்றைக்கி கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து ஒரு அசிங்கம், ஒரு தவறு. இது வந்து நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது இட்ஸ் ராங். யூ ஆர் மூவிங் அவுட் ஆஃப் யுவர் பயாலஜிக்ஸ். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இந்த மண் சார்ந்த உணவு, மண் சார்ந்த மக்கள், அதை தான் நம்ம சாப்பிடணும். இந்த ரீஃபைன்டு சுகர்ன்றது உண்மையிலே அவாய்ட் பண்ணுறது நல்லதா சார்? எஸ், வெரி குட் சார். இந்த ரீஃபைன்டு சுகர், ரீஃபைன்டு ஆயில். இப்போ ரீஃபைன்டு ஆயிலில் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து என் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில் ஒரு 100 கிலோ சன்ஃப்ளவரை போட்டு நல்லா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் கிடைக்கும். எவ்வளோ? 100 கிலோ போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து 1 லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்கும். நம்ம வீட்டில் எல்லாருமே சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல சன்ஃப்ளவர் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இல்லை கல்டிவேட் பண்ணுறோம், விதைக்கிறோம்? இல்லை உலகத்தில் எங்கேயாவது சொல்லுங்களேன். இவ்வளோ பேர் நம்ம எத்தனை கோடிக்கணக்கான லிட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டூ யூ திங்க் நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயிலை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோமா? சன்ஃப்ளவரை நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்ததில்லை. எவனுமே விவசாயமே பண்ணதில்லை சன்ஃப்ளவர். சரி, இந்த சன்ஃப்ளவர்லாம் எங்கே பாட்டில் பார்த்துருக்கோம் சார். அதோட சரி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், கடையில் யூஸ் பண்ணுறது. இந்த சன்ஃப்ளவர் ஆயில் பேக்கெட்டை திருப்பி பாருங்கள். 99% மினரல் ஆயில், 1% சன்ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துருக்கான். ஸோ 99% மினரல் ஆயில்னா என்ன? பெட்ரோல் டீசல் இருந்து எடுக்கிற மினரல் ஆயிலுங்க.
அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேட்டால் மினரல் ஆயில் ஹார்ட்டுக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது, மூக்குக்கு நல்லது நம்ம போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பெஸ்ட்டு செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். இப்போ எல்லாமே அதான், இப்போ எல்லாமே பழைய காலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நல்லெண்ணெய் கிடைக்கல, அதான் வுட் ப்ரெஸ்ட், இங்கிலீஷில் வந்துருச்சு. வுட் ப்ரெஸ்ட் கிரவுண்ட் ஆயில், வுட் ப்ரெஸ்ட் ஜிஞ்சிலி ஆயில், ஸ்டீல் ப்ரெஸ்ட், மிஷின் ப்ரெஸ்ட் நிறைய வருது. மரத்தில் ஆட்டின செக்கெண்ணெய்க்கு இவ்வளோ ஒரு டிமாண்ட் ஆகிடுச்சு. இப்போ இட்ஸ் வெரி காஸ்ட்லி நவ். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் நெருப்பில் சுட்டு சாப்பிட்றது, ஆயிலை கம்மியாக யூஸ் பண்ணுறது, ஃப்ரை பண்ணுறதை விட லெட்டஸ் ஆட் சம் ஆயில் அண்ட் அதை வந்து வதக்கிறது பெட்டர். வறுக்கிறத விட வதக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த சம்மர் டைமில் ப்ரெஷர் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, அவங்கள என்ன மாதிரி அவங்கள பார்த்துக்கலாம்? அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ப்ரெஷர், பிபி, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், வயசானவர்கள், கேன்சர் பேஷண்ட்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய ரெகுலர் ஹெல்த் செக்கப் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய டாக்டர்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிவுரை பண்ண அந்த மாத்திரைகள் நீங்கள் அந்த நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெயிலில் நீங்கள் ரொம்ப நேரம் அலையிறது, போகிறது வருது, உங்களை ரொம்ப டயர்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு தலை சுற்றல், மயக்கம், நெஞ்சு வலி போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகி அவர்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்றுங்க. இது சாதாரண பிரச்சனை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மாத்திரை போட்டால் சரியாயிடும். நீங்களே டாக்டரை செல்ஃப் மெடிகேஷன்ஸ் நீங்களே ஒரு மருந்து கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து பண்ணுறது வந்து முற்றிலும் தவறு. இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதை. இதுதான் வந்து கடுமையான ஒரு வெப்பநிலை இருக்குது. இன்னும் அது ஜாஸ்தியாகனு வேறு சொல்கிறாங்க. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த கோவிஷீல்டு அந்த சர்ச்சை இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவிஷீல்டு தான் போட்டிருக்கேன். இல்லை, நிறைய பேர் என்ன போட்டிருக்கோன்னு கூட மறந்துட்டோம். அதாவது அப்போ வந்து நான் இப்போ வந்து அரசு செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நான் வந்து டியூட்டி டாக்டராக இருந்தேன். அந்த கொரோனா டைம் மிக கடுமையான ஒரு டஃப் டைம் எல்லாருக்குமே. பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, கொத்தா மக்கள் இறந்தார்கள். ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு இன்செக்யூர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயமா நம்மளுக்கு ஒரு தடுப்பூசி கிடச்சிது. அப்போது நம்மளுக்கு ஆஸ்ட்ராஜெனிகா, நம்மளுடைய லண்டனில் இருக்க ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி தான் கோவிஷீல்டுன்ற ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. மீன்வைல் ரஷ்யாவில் ஸ்பட்னிக்னு ஒன்று வந்தது. அப்போ நம்ம சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, நம்ம பெங்களூரில் இருக்கிறவங்க, புனேயில் இருக்கிறவங்க இந்த கோவிஷீல்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள், மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்தாங்க. வி ஹேவ் டு அப்ரிஷியேட், வி ஹேவ் டு தேங்க் தம். 2 டோஸுமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த கோவிஷீல்டு தான் நானும் போட்டேன். நான் வந்து இந்த தடுப்பூசி 2021 ஜனவரி 16 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் 17ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ முதல் ஆளாக போயிட்டு உட்காந்து ஃபோட்டோ வர போட்ட உடனே சரியான காய்ச்சல். ஐயோ சாமி, இதுக்கு கொரோனாவே வந்திருக்கலாம் போல இருக்குன்னு எனக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடிகர் விவேக் இறந்து போனதுனால நம்மளுக்கு நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. நிறைய இளம் வயது மாரடைப்புகள் வரும்போது நம்ம வந்து நிறைய இதை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சு. இப்போது அந்த கோவிஷீல்டு ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி வந்து இதில் ரத்தம் உறையிற தன்மை இருக்குது, அது ஒரு 1% சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஊசி எந்த மருந்தாக இருந்தாலுமே 1% 2% உங்களுக்கு சைடு எஃபெக்ட், ஒரு சில சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த மருந்துமே கிடையாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே விஷமாக இருக்கும்போது நம்ம மனிதன் ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிக்கிற மெடிசன்ஸ் எந்த விஷயத்துமே வந்து 100% சேஃப் நம்ம சொல்ல முடியாது. பட் இதை நினைத்து நம்ம பயப்படணுமான்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது ரத்தம் உறையிற தன்மை வருதுன்னா எல்லாருக்கும் வரப்போகிறது கிடையாது. ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் எல்லாருக்கும் வரப்போகிறது. ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு வரலாம், 2 பேருக்கு வரலாம். அது அவங்களுடைய ஜெனட்டிக், அவங்களுடைய உடம்பு இதை பொறுத்து தான் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஜிம்மில் இறப்பு ஏற்படுது, அது ரெண்டையுமே வந்து லிங்க் பண்ணி இதனால தானோ அப்படின்றது. இப்போது இந்தியாவில் 140 கோடி பேரில் எனக்கு தெரிஞ்சு 110 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. இந்த 110 கோடியில் ஒரு 80 கோடி பேருக்கு வந்து ஆஸ்ட்ராஜெனிகாவுடைய கோவிஷீல்டு தான் போட்டிருக்கோம். எல்லாருமே இறக்கலையே. நம்ம சொல்கிற இந்த டவுட், டெத்து போனவங்க இதெல்லாமே ஒரு 100-200 தான் இருக்கும். நம்ம வந்து டவுட் பண்ணோன்னா டவுட் பட்டுகிட்டே தான் சார் இருக்கும். தண்ணி குடித்தாலே புறக்கேறி இறந்து போகிற சான்சஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நம்ம டிபிக்காக நம்ம வந்து காச நோய் நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க. பிசிஜின்ற ஒரு தடுப்பூசி நம்ம லெஃப்ட் ஷோல்டரில் ஒரு ரவுண்டாக நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்கும். அது போட்டதுனால நம்ம டியூபர்குலோசிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். வெண்குஷ்ட நோய், நம்ம லெப்பரசி தமிழ்நாட்டை விட்டு நம்ம எடுத்துட்டோம். சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ், தட்டம்மை, சின்னம்மெல்லாம் வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்து எவ்வளோ பேர் இறந்தாங்க. போலியோ, எத்தனை பேர் போலியோ வந்து இறந்தாங்க. கை கால் வரல, கால் வரல, எவ்வளோ ஊனமுற்றவர்கள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ எத்தனை போலியோ இருக்குது நம்மளுக்கு? பிகாஸ் நம்ம தடுப்பூசி போடுற அந்த வேக்சினேஷன் ட்ரைவ் நம்ம வந்து பெரிய லெவலில் போலியோ பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்லாம் போடுறதுனால இதான் தடுக்க முடிஞ்சது. ஸோ கொரோனா போன்ற ஒரு பெரிய, இப்போது ஃபஸ்ட்டு வேவ்லங்க எல்லாருக்குமே கொரோனா வந்துச்சு. ஒரு 100 பேர் வராங்கன்னா 90 பேர் வந்து நல்லா இருக்கிறாங்க. 10 பேருக்கு தான் ஆக்சிஜன் தேவைப்பட்டது. 2வது வேவில் நம்ம பாதி பேருக்கு தடுப்பூசி போட்டுட்டோம். ஆனால் நம்ம 3/4 பேர் தடுப்பூசி போடலை. இந்த 2வது வேவில் என்ன ஆச்சுன்னா 100 பேர் வராங்கன்னா 10 பேர் தான் நல்லா இருக்காங்க, ஆக்சிஜன் தேவைப்படலை. 90 பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டது. இந்த 90 பேர் யாருன்னா தடுப்பூசியே போடாதவங்க. இந்த 10 பேர் யாருன்னா தடுப்பூசி போட்டு தன்னை தற்காத்து தான் தப்பிச்சிட்டாங்க அதில்.
ஸோ தடுப்பூசி இறந்தவர்களோட எண்ணிக்கையில் தடுப்பூசி போடாதவங்க தான் 95% இருக்காங்க. ஒரு சந்தேகம் இருக்குது சார். இந்த வேக்சின் நார்மலாக தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் அந்த சோதனை பண்ணுவாங்க இல்லையா, சோதனை எலி மேலெல்லாம் செலுத்தி சோதனை பண்ணுவாங்க, அது சரியான முறையில் ஒரு சரியான டைம் பீரியட் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? சார், எந்த ஒரு மருந்துமே ஒரு மார்க்கெட்டுக்கு வரும்போது இட் கிராசஸ் 5 stages ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல் phase 1, 2, 3, 4. 5ன்றது வந்து மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதோடைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதனுடைய பிரச்சனைகள், சைடு எஃபெக்ட்ஸை ரிவ்யூ ஆடிட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ phase 1ல் வந்து உங்களுக்கு ஒரு அனிமல்ஸில் போட்டு செக் பண்ணுவாங்க. phase 2ல் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி வாலண்டியர்ஸ் கிட்ட போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. phase 3 ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட கொஞ்சம் பெரிய பாப்புலேஷன், போத் நார்மலாக இருக்கிறவங்களும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களை வச்சு செக் பண்ணுவாங்க. phase 4க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பெரிய 1,00,000 பேர். இல்லை, என்ன டவுட் வருதுன்னா has it crossed every phases அப்படின்ற மாதிரி இது கிராஸ் பண்ணாமல் வெளியில் வரவே முடியாது. அதுக்கான டைம் பீரியட் கிடைச்சது, டைம் பவுண்ட் கம்மியாக கிடைச்சதுனால இப்படி ஒரு வேக்சின் அவங்க தயாரிச்சிட்டாங்களோ? எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 6 மாதம் காலத்திலே நம்மளுக்கு அந்த வேக்சின் வந்துருச்சு. 2021 நம்மளுக்கு ஃபெப்ரவரியிலே நம்மளுக்கு வந்து சைனாவில் அந்த COVID-19 நம்ம சொல்கிறோம். நவம்பர் 2019 நம்மளுக்கு வந்து அந்த சைனாவில் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ரிசர்ச் அதை பற்றி அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிறகு 2020 ஃபெப்ரவரி மார்ச்சில் தான் உலகம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக நிறைய வரும்போது அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ லாக்டவுன், கர்ஃப்யூ எல்லாம் போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த தடுப்பூசி எப்போ வருதுன்னா 2021 ஜனவரியில் தான் வருது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 1 year டைமே இருந்திருக்கு. ஆப்வியஸாக இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடத்துறதுக்கான தேவையான எல்லா விதமான ஒரு டைம் பீரியடுமே அதில் இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அதன் பிறகு நம்ம இந்தியாவினுடைய கோவேக்சின் அதுவே வந்தது. சீரம் இன்ஸ்டியூட் போடுற கோவேக்சின் வந்துச்சு. அதோட எஃபிகசி எல்லாமே 90%, 95% இருக்குது. டெஃபினட்டாக இதெல்லாம் 100% சேஃப்லாம் கிடையாது. அதே தாண்டி இதனால தான் இது நடந்துச்சுன்னு நம்ம வந்து பயந்துக்கும் வேண்டாம். இதெல்லாம் 1%, 2% இன்சிடென்ட்ஸ் தான், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.